மஜா படம் செம்மையா இருந்துச்சு. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த வெளியில தட்டிடுங்க. ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிமா வைத்தியம். ஏன் ராஜா ஏன் அழுகுறீங்க? படிச்சு சொன்ன அவங்க கிட்ட தனுஷ் டைரக்ஷன் நம்பி போவாதரான்னு ரொம்ப ஃபீல் பண்ணாத, மாட்டிப்பேன். ஓகேவா? ஆக்சுவலா இட்லி கடை, இந்த இட்லி கடை என்ன மாதிரி ஒரு கதைன்றத நான் ஒரு ஒன்லைன் பேர் ஒன்னு சொல்றேன். அதாவது நான் சொல்றேன், 6 மணிக்கு ஒருத்தன் எழுந்து குளிச்சு கிழிச்சு தலையெல்லாம் துவட்டி சீவி சிங்காரிச்சு பொறுமையா போயிட்டு 9 மணிக்கு கடையை திறந்து 6 குழி இருக்க குழிய தட்டுல இட்லியை ஊட்டி திறந்து பார்த்தா 5 தான் சார் இருக்கு. அது ஒரு இட்லி எங்க? அந்த ஒரு இட்லி எங்கன்னு ஆடியன்ஸ் ஆபரேட்டர் வரைக்கும் மண்டியை பிச்சுக்கிட்டு போய் பார்த்தா கடைசி வரைக்கும் ஒரு இட்லி எங்கன்னு தெரியவே தெரியாது. ஆனா அதுக்கு இப்ப நீ சொன்ன கதை நல்லாதான் இருக்கு. ஒரு ஆட்டோ ஓட்டுறவரோட ஒரு பையன், ஆட்டோ ஓட்டுற ஒரு அப்பா, அவருக்கு இவ்வளவு ஸ்பீடெல்லாம் ஓட்ட வேணா, அவருக்கு ஒரு பையன், அவன் படிச்சு நல்லா பெரிய ஆளாயிடுறான். அவன் என்ன சொல்றான், அப்பா நீ 20 வருஷம் ஆட்டோவே ஓட்டி கஷ்டப்பட்டு இருக்கீங்க, நம்ம பிளைட் ஓட்டு பாடு. அவன் என்ன சொல்றான், அப்பா நான் பெரிய சிட்டிக்குள்ள போயிட்டு நீங்க வச்சிருக்க மாதிரி ஒரு ஆட்டோ பெரிய கம்பெனி வைக்கலாம்ப்பா அப்படின்றான். முடியாதுப்பா, நீ இந்த ஆட்டோ தான்ப்பா ஓட்டணும், அதுல டயர் மட்டும் தான் இருக்கு, அததான் ஓட்டும், டயர் கூட நீ மாத்திடக்கூடாது. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. இவன் கூட நம்ம வேலைக்கு வர மாட்டான், ஆனா எஸ்கேப் ஆகி பெரிய ஓடிடுறான். சோ ஒரு அப்பா தான் புள்ள நம்மளை விட ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் தான் ஒரு அப்பா ஆசைப்படுவாரு. இந்த அப்பா நான் கஷ்டப்படுறத திருப்பி நீ கஷ்டப்படணும் எந்த அப்பாவும் நினைக்கவே மாட்டாங்க. அதாவது இப்ப கதைக்குள்ள வருவோம் வாங்க. ஒரு அழகான கிராமம், அது நடுவுல ஒரு இட்லி கடை. அந்த இட்லி கடை நடத்துறது யாருன்னா ராஜ்கிரண். ராஜ்கிரண் யாரு? தனுஷோட அப்பா. தனுஷ் யாரு? ராஜ்கிரணோட புள்ள. அந்த புள்ள என்ன பண்ணுது, நல்லபடியா படிச்சு பெரிய ஆள் ஆயிரம். கேட்டரிங் படிச்சிடறாப்புல, கேட்டரிங் படிச்சு நல்லா பெரிய ஆள் ஆயிடுறாரு. அவன் என்ன பண்றான், அப்பா நீ கையிலேயே உட்காந்து ஆட்டிட்டு இருந்தானா வருஷம் ஃபுல்லா ஆட்டிட்டு இருக்க பாடுறது ஒரு கிரைண்டர் வாங்கி பண்ணு பண்றாங்க. அந்த கிரைண்டர் வியாபாரிக்கு உண்மையிலே சொல்றேன், ஒரு பாராட்டுகளே நடத்தணும். எந்த கிரைண்டர் வியாபாரி அரைச்சி இட்லி சுட்டு சட்னி சுட்டு அதை 4 இட்லி முழுங்கிட்டு நல்லாவே இல்லையா தம்பி முச்சுக்கு சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நல்லா இல்ல இருந்தாலும் ஒவ்வொரு வேறலாம் நக்கம் அந்த வேறல கூட சுத்தமா கேவலமா இருக்கு. அது 8 இட்லி முழுங்கிறது பண்ணி நீ சொல்லிருக்கணும். அவன் இதெல்லாம் பார்த்து வெறுப்பாயிரம் தனுசு. இவன் கிட்ட அந்த வேலைக்கு ஆகாது, ஊரை விட்டு போறான். உண்மையிலே சென்னைக்கு போல, ஃபாரின் போயிட்டாரு. சென்னைக்கு போற மாதிரி காட்டுவாங்க, திடீர்னு பார்த்தா பேங்காக்ல இருப்பான். கேட்டரிங் பஸ் பேங்காக்கா போ அண்ணன் பேங்காக் டிக்கெட் என்னடா கேட்ட. அங்க போய் ஒரு பெரிய ஹோட்டலு, அந்த ஹோட்டலோட பொண்ணையே உஷார் பண்ணிடுறாப்புல. அது எப்படி உஷாரா செந்தர்ல எந்த ஒரு பொண்ணாவது தான் கீழே இருக்க ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கு லவ் பண்ணுமா? பண்ணும், படத்துல பண்ணும். படத்தையா அப்படியும் பொண்ணுங்க இருக்கு, நல்ல மனசு எதிர்பார்க்கிற பொண்ணுங்க இருக்கு. அது டைனோசர் மாதிரி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். வேற ஒன்றும் கிடையாது, கண்டுபிடிக்கணும், தேடணும். மக்களே தேடணும், கிடைக்கிற வரைக்கும் தேடணும். தேடுனா கிடைக்காது எதுவுமே இல்ல. அந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோயினோட அண்ணன் தான் அருண் விஜய். அருண் விஜய் பாத்தீங்கன்னா பொறுப்பே இல்லாத ஒரு கேரக்டர். அருண் விஜயோட தங்கச்சி அந்த ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹீரோயின் இல்ல நீ சொன்னதான் கரெக்ட். அவன் ஹீரோயினோட அண்ணன் தான் அருண் விஜய். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தா மாட்டிட்டு படுற பாடு. சரி கொடூரமான வில்லன் அருண் விஜய். இட்லிய என்ன பாடுபடுத்த போறான்னு படுத்தோன்னு ஒரு பாடு இந்த இட்லிய. அருண் விஜய் ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு பையன். அவங்க அப்பா சம்பாதிச்ச காசெல்லாம் அழிக்கிறதுக்குன்னே பிறந்த மாதிரி ஒரு பையன். அதாவது கல்யாணம், 2 பேரும் கல்யாணம், தனுஷ் தான் அந்த பொண்ணு கல்யாணம். அந்த நேரத்துல அவங்க அப்பா தந்துடுறாரு. அட சண்டால பயல, நேத்து தானே பார்த்தேன், நல்லா தானே இருந்தேன். இறந்துட்ட நியூஸ் வந்த உடனே ஒரு சம்பந்தி என்ன பண்ணும், தம்பி எல்லாரும் அவங்க போய் பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு வரலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்னால வர முடியாது, ஏன்னா நாங்கெல்லாம் பணக்கார ஃபேமிலி. நீ சாதா புளித்து, நான் வெண்புளித்தி, அதனால நாங்க வர முடியாது. நீ போயிட்டு 2 நாள்ல இங்க வர. 2 நாள்ல மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. இவன் தனியா போனா வரமாட்டான்,
இளவரசன் நீங்களும் கூட போங்கன்னு சொல்லி கூட்டு வரதுக்காக அனுப்பிச்சுறாங்க. 2 பேரும் அவன் போலாம் வரமாட்டான், இவன் அனுப்பிச்சா 2 பேரும் வந்து ஓடிவிட்டானுங்க. ஊருக்கு வந்து ராஜ்கிரனோட இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு, அவங்க அப்பாவோட இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு இவர் ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கிறாரு. அதுக்குள்ள அந்த ஹீரோயின், ஃபாரின் ஹீரோயின் போன் பண்ணி எப்போ வருவேன், எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, எப்போ வரீங்க, எப்போ வரீங்க, எப்போ வரீங்க. அந்த ஊர்ல இருக்கிறது பாத்தியா நித்யா மேனன். நிச்சயம் அதுதான் கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்பா அம்மாலாம். அவன் போலாம் பாத்துக்க. இவன் செய்யற அதாவது தனுஷ் செய்ய வேண்டிய வேலைய நித்யா மேனன் வந்து பாத்துப்பாங்க. தனுஷும் நித்யா மேனனும் சின்ன வயசுல 6வதுலயே ஒரு லவ் வந்து பண்றாங்க. லவ்னா என்னன்னே தெரியாத காலத்துல லவ் அது பிரேக்கப் ஆகி தொலைஞ்சிருக்கு. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை யாரு வேணாலும் மறக்கலாம், நீ மறக்கலாம். இங்க வந்துடுறான்ல, ஆமா வந்துட்டு அவங்க அப்பா செத்துறாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அம்மாவும் செத்துறாங்க. திரும்பி அவன் ஊருக்கு போலான்னும் போது சிம்பத்தி ஓவரா வாய் வழியா பொங்கி காய் அப்படின்னு துப்புற மாதிரி வெளியே வந்து விழுந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு ஐயோ இவ்வளவு பெரிய இட்லி கடையை விட்டு நம்ம அங்க போயிட்டு இல்ல இவ்வளவு பெரிய இட்லி கடையை விட்டு அந்த சின்ன வெளிநாட்டுல போயிட்டு சின்னோண்டி கம்பெனில ரோல்ஸ் ரைஸ் BMW காரை வச்சுட்டு அந்த சூப்பர் ஹீரோ வச்சு நான் எப்படா பொழைப்பேன் அப்படின்னு அந்த பைத்தியம் முடிச்ச நான் என்ன பண்ணுவான். நம்ம நினைப்போம் ஆடிஷன் நினைப்பாங்க, சரிடா இந்த இட்லி கடை அவன் டெவலப் பண்ண போறான் போல இருக்குது. நீ எப்படி பெரிய அதையும் அதே மாதிரி நானும் ஒரு இட்லி கடையை வச்சு பெரிய லாபம்டா அப்படின்னு திரும்பி நடந்து வருவான்னு பார்த்தா அந்த இட்லி கடையில போய் மாவாட்டுறாங்க. யாரு? நித்யா மேனனும் தனுஷும். நீயா? இதுக்காகவா நீ இவ்வளவு வேகமா ஓடி வந்த? அதாவது ராஜ்கிரண் சுட்ட மாதிரி இட்லி தனுஷால சுட முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாரு. கடைசியில வந்து கடை வந்து ராஜ்கிரண் செத்தப்ப கடை அப்படியே விட்டுருக்கலாம், எதுக்கு தேவையில்லாம எடுத்து வேஸ்ட் ஆகுன்ற மாதிரி பண்ணுவாங்க. எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? அதுக்கப்புறம் ராஜ்கிரண் பேயா வந்து அது அவர் கனவுல பூந்து அது தனுஷ் உடம்புல பூந்து தனுஷ் மாதிரி ராஜ்கிரண் மாதிரி தனுஷ் மாதிரி உள்ள வந்து இட்லி சுட்டதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும். அப்படி இருக்க சூழ்நிலையில இவர் இந்த இட்லி எல்லாம் நல்லா ஃபேமஸ் நல்லா சக்சஸ்ஃபுல்லா வந்துடும். ஆனா பேரல் எல்லாம் அங்க பார்த்தனா அந்த பொண்ணு தவிச்சிட்டு இருக்கோம். என்னடா போனவன் ஒரேடியா போயிட்டானே போட்டு நியூஸ் எல்லாம் போட்டு கிளிப்பாங்க அவங்க குடும்பத்தை. கல்யாணம் நின்று போச்சு, கல்யாணம் நிறுத்திடுவாங்க. நான் வரமாட்டேன்னு சொல்றேன் தனுஷ், நான் வரமாட்டேன், எனக்கு எங்க அப்பாவோட இட்லி கடை தான் முக்கியம் அப்படின்னா புடுக்கிறதுக்கான லவ் பண்ண. அப்புறம் என்ன லவ் பண்ண அப்படின்னு அந்த பொண்ணு கேட்காது, நம்ம கேட்க வேண்டியதான். இதனால அவன் தங்கச்சி கஷ்டப்படுதுன்ட்டு அருண் விஜய் டென்ஷன் ஆகி என்ன பண்ணுவாரு, தனுஷை முடிச்சிடலான்னு வந்துருவாரு. ஆமா வந்து ஒரு இன்ட்ரோல ஃபைட் ஒன்று நடக்கும், வந்து காலெல்லாம் உடச்சு அனுப்பிச்சிருவாரு தனுஷ். காலை உடைச்சு விட்டாங்க. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரும் பேசலாம். உடனே சத்யராஜன் பாப்பாரு, என் புள்ள காலையாடா உடைச்சு நான் உன்ன என்ன பண்றான்ப்பா சவால் விடுவான்னு பார்த்தா திட்டிட்டு போயிடுவாரு. சத்யராஜ் தெரிஞ்சிருக்கும், அதாவது அருண் விஜய் வந்து நீ வந்து ஏன்டா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலன்னு எப்படி போய் கேட்டிருப்பான்னு ஒரு அப்படி தெரியும். அவன் வாயில கேட்டிருக்க மாட்டான், கைய வச்சிருப்பான், அவன் அடிச்சு உடைச்சிட்டான், அவ்வளவுதான் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சாலும் என்ன பண்ண முடியும், பாசம் வந்து விட்டு கொடுக்காதுன்றதுனால அவர் வந்து இருப்பாரு. இது நடுவில் வந்து அருண் விஜய் திருப்பி ரெடி ஆகி வந்து திருப்பி தனுஷை பழி வாங்கினாரா, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத சுவாரஸ்யமா எல்லாம் இருக்காது. சுவாரஸ்யமா கொண்டு போறதா நினைச்சு ஒரு மாதிரி கொண்டு போய் முடிச்சு சொதப்பி இருப்பாங்க. இந்த படத்துல பிளஸ் பாத்தீங்கன்னா கேஸ்டிங் ஓரளவுக்கு எல்லாமே கேஸ்டிங் பக்காவா போட்டு நல்லா போட்டிருக்காங்க. மியூசிக் சூப்பரா போட்டிருந்தாங்க, பாட்டு மியூசிக் நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதான் பிளஸ். மைனஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், கதையே மைனஸ் தான். கதை அந்த ஒரு கண்டென்ட்டே மைனஸ் தான். எந்த அப்பாவும் அது மாதிரி நினைக்க மாட்டாங்க. ஒரு பையன் வந்து கஷ்டப்படணும்னு எந்த அப்பாவும் நினைக்க மாட்டாங்க. அவன் வெளிநாட்டுல எப்படி இருந்தான்னு பார்த்தாங்கன்னா கண்டிப்பா சந்தோஷம் தான் படுவாங்க. அது ஒரு தேவையில்லாத கான்செப்ட். அவன் எது வந்தானா பார்த்தானா சரி மரியாதை செஞ்சானா மறுபடியும் ஊரை பார்க்க போயிட்டாங்க, செட்டில் ஆகி ஜாலியா இருக்கலாம் வந்துட்டு. அவன் திரும்பி இங்கே இருந்ததுனால பிரச்சனையே ஆரம்பிச்சு. கதை வேணாமா, நான் ஃபர்ஸ்டே முடிக்கவா, அந்த பையனுக்கு தனுஷு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்பா செத்துருந்தாருன்னா அவளுக்கு பிரச்சனையே வந்திருக்காது. ஆமா ஆமால அவன் திரும்பி வந்திருக்கான், வந்தாலும் திரும்பி போயிருந்தானே. அவனும் பொண்டாட்டி எங்க இருக்குல்ல, இல்ல அப்படியே இருப்பான், பொண்டாட்டி நான் டைவர்ஸ் பண்றேன். அவ்வளவு லூசாலாம் இருக்க மாட்டேன். கனெக்டே ஆகல. நீ என்ன உண்மையிலே உனக்கு பாசா இருக்கா இல்ல பாசா இருக்குமா அடிக்கிறியா அப்படிதான் இருக்கும். சோ இட்லி கடை ஒரு தடவை சாப்பிடலாம், அவ்வளவுதான். இந்த படத்துக்கு வந்து பேரு வேற ஏதாவது வச்சிருக்கலாமே, பட்டா கடையும் இட்லி கடையும் வச்சிருந்துருக்கலாம். கண்ணுக்குட்டியும் நானும் இந்த மாதிரி படம் எடுத்துட்டீங்க, நாங்களும் பார்த்துட்டோம், அதை உங்ககிட்ட எடுத்து வந்து கொட்டிட்டோம். இனிமேல் பாக்குறதும் பார்க்காததும் உங்களோட விருப்பம். சோ இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பாரு? 3 கொடுக்கலாம், நான் 2.5. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முக்கியமா கமெண்ட்ல எங்களோட குறை நிறை என்னன்றத சொல்லுங்க. அடுத்த வீடியோல நாங்க அதை பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன படம் இருக்கு? அடுத்து என்ன படம்?
இல்லையா? படமே இல்ல. ஏதாவது படம் வருங்க, நாங்க எடுத்து வந்து உங்கள்ட்ட சேர்க்கிறோம். எங்களோட முயற்சி எல்லாம் வந்து உங்களை சிரிக்க வைக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? அதுக்குன்னே ஒரு சில பேர் படம் எடுப்பாங்க. அதை வந்து நான் உங்கள்ட்ட வந்து சொல்லி சிரிப்பு மூட்டுறதுக்கு என்னென்ன வேலையா அதை பாக்குறோம், கிச்சி கிச்சி மூட்டுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறோம். பாய்.